5 மாநில தேர்தல்களுக்கு முன்னிருந்த இந்தியாவின் அரசியல் வரைபடம் தேர்தலுக்கு பின் எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை விளக்கமாக பார்க்கலாம். தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அசாம், அருணாச்சல பிரதேசம், கோவா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 12 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தன. தற்போது தேர்தலுக்கு பின் பாரதிய ஜனதா கட்சி மிக முக்கியமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியை பிடித்துள்ளது. உத்தரகண்ட் மாநில ஆட்சியை காங்கிரசிடமிருந்து பாரதிய ஜனதா கைப்பற்றியுள்ளது. ஆனால் பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் பாரதிய ஜனதா ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. இதையடுத்து பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் எண்ணிக்கை 12ஆக தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன் கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், புதுச்சேரி, மேகாலயா, மிசோரம், மணிப்பூர் ஆகிய 7 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தது. தேர்தலில் உத்தராகண்ட் மாநிலத்தை பாரதிய ஜனதாவிடம் பறிகொடுத்த காங்கிரஸ் கட்சி பஞ்சாப் மாநிலத்தை கைப்பற்றியுள்ளது. இதோடு சேர்த்து இந்தியாவில் 6 மாநிலங்களை காங்கிரஸ் கட்சி ஆளும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் தவிர்த்து பிற கட்சிகள் 11 மாநிலங்களில் ஆட்சி புரிகின்றன. தமிழகத்தில் அதிமுக, ஆந்திராவில் தெலுங்கு தேசம், டெல்லியில் ஆம் ஆத்மி, மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் என முக்கிய மாநிலங்களில் மாநில கட்சிகளின் ஆதிக்கமே உள்ளது. இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை கேரளா மற்றும் திரிபுரா மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்கின்றது. கோவா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் தெளிவான முடிவு கிடைக்காததால் அவை இப்பட்டியலில் சேர்க்கப்படவில்லை.